Good morning, 5th standard. Welcome to GK class. GKல இன்றைக்கி நம்ம லெசன் 45 பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு எப்பயுமே எக்ஸாமுக்கு சூஸாக தான் வரும், அதனால் நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பட் நீங்கள் ஆன்சர் மட்டும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, அதை பற்றின மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி ஒன்று கேட்டுட்டு போயிடலாம். நீங்கள் பிக்சரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா ஃப்ராக். எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம், எது கேட்டாலும் என்னால் முடியாது. மம்மி கேட்பாங்க, படிக்கிறியா? என்னால் முடியாது மம்மி. கடைக்கு போறியா? என்னால் முடியாது மம்மி. ஸோ எதை திங்ஸ் வாங்கிட்டு வரியா? என்னால் முடியாது மம்மின்னு சொல்வீங்க. ஸோ எது எடுத்தாலும் இம்பாசிபிள் இம்பாசிபிள் இம்பாசிபிள்னுவீங்க. இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு வேர்டே இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், இம்பாசிபிளை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. ஐஎம். ஸோ ஐஎம் பாசிபிள், ஐஎம் பாசிபிள். அதில் கூட என்ன இருக்குது, ஐஎம் பாசிபிள் அப்படின்ற ஒரு வேர்டு தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு இது எடுத்தாலுமே என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் எதுக்குமே சொல்லக்கூடாது. அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஃப்ராகும் ரொம்ப ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ், இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நீங்கள் கிருஷ்ணா அண்ட் சுதாமா படிச்சிருக்கிறீங்களோ அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ரெண்டு ஃப்ராகும். ஃப்ராகை பற்றி உங்களுக்கு தெரியும், அதுக்கு என்ன வெப்படி ஃபுட் இருக்கும், அதோட டங்கு ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம இப்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ அந்த ரெண்டு ஃப்ராகும் என்ன பண்ணுது அப்படின்னா ஜம்ப் பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருக்குது. அப்படி விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பால் வச்சுருக்கிற ஒரு கேனுக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த கேனில் எதுக்கு பால் வச்சுருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது ஃப்ரீஸ் ஆகிடும், ப்ரிசர்வேஷனுக்காக அதை கூல் பண்ணுறாங்க. அதனால் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற லெவலில் இருக்கிற ஒரு மில்க் அந்த தொட்டிக்குள்ளே இந்த ரெண்டு ஃப்ராகும் விழுந்துருச்சு. ரெண்டு ஃப்ராகும் ஸ்விம் பண்ணி ஏறி பார்க்குது. ஆனால் ரெண்டு ஃப்ராகளையும் ஏற முடியல, ஏன்னா பால் வலிக்கிக்கிட்டே போகுது. இதால் ஜம்ப் பண்ணவும் முடியல. அது ரொம்ப ஆழமான ஒரு தொட்டியாக இருக்குது. இது ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஜம்ப் பண்ணி பார்க்குது, பண்ண முடியல. உடனே ரெண்டு ஃப்ராகும் பேசிக்குது, நம்ம ஸ்விம் பண்ணுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த பால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும், நம்ம செத்து போயிடுவோம். அதனால் நம்ம எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு ஸ்விம் பண்ணி ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ரெண்டாலையுமே முடியல. அதில் ஒரு ஃப்ராக் ஸ்விம் பண்ணி நீந்தி டயர்ட் ஆகிடுச்சு. அதால் சுத்தமாக உயிர் வாழுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுக்கு இல்லாமையே போயிடுச்சு. உடனே அந்த ஃப்ராக் சொல்லுது இன்னொரு ஃப்ராகுக்கிட்ட, எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, என்னால் இந்த பால் தொட்டியிலேருந்து கீழே தாண்டி போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை, நான் செத்துடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சாகிறதுக்கு நானாகவே ஸ்விம் பண்ணாமே செத்துடுறேன், நீ உயிர் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுது. அதுக்கு உடனே ஃப்ரெண்டு சொல்லுது, ஐயோ நீ அப்படி தப்பு பண்ணிடாத, நம்ம ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக கடவுள் நம்மளை யார் மூலமாவது காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ராக் சொல்லுது. ஆனால் அந்த ஃப்ராக் உடனே இல்லை, நீ பத்திரமா இருந்துக்கோ, என்னை நீ மறந்துடுன்னு சொல்லிட்டு ஸ்விம் பண்ணுறது நிறுத்திடுச்சு. ஸோ அந்த பால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. அந்த ஒரு தவளை ஒரு ஃப்ராக் இறந்துருச்சு. இன்னொரு ஃப்ராக் அழுவுது, ஐயோ நம்மளோட ஃப்ரெண்டு இப்படி இறந்துட்டானே என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் அதால் அழுதுட்டு ஒரி பண்ணிட்டும் இருக்க முடியாது, ஏன்னா அது நீந்துறதை நிறுத்திடுச்சு அப்படின்னா இன்னொரு ஃப்ராகும் இறந்துடும், அதுவும் செத்து போயிடும். அதனால் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸ்விம் பண்ணி அந்த தொட்டி ஃபுல்லாக சுற்றி வருது. அப்போ அந்த ஒரு இடத்துல இருக்க பால் மட்டும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகி கட்டியாக மாறிடுச்சு. அதை இந்த தவளை பார்த்துருச்சு. உடனே என்ன பண்ணியிருக்கு, இந்த ஃப்ராகு அந்த ஃப்ரீஸான மில்க்கு அந்த கட்டி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு யோசிக்குது என்ன பண்ணலான்ட்டு. கொஞ்சமாக அந்த தொட்டியில் இருக்கிற எல்லா பாலும் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இது நல்லா இதோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி எப்படியாவது ஜம்ப் பண்ணிவிடுவோம், கீழே விழுந்தோம் அப்படின்னா உயிர் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு வேகமாக ஜம்ப் பண்ணுது. அதோட அதிர்ஷ்டம் கரெக்டாக கீழே ஒரு இலை மேலே, ஒரு லீஃப் மேலே அது கீழே விழுவுது. கண்ணை முழிச்சு பார்த்தா அது உயிரோடு இருக்குது. அப்போ அது நினச்சிக்குது, அதோடய ஃப்ரெண்டை நினச்சிக்குது, ஐயோ இப்படி முடியாதுன்னு நினச்சி உயிரை விட்டுட்டியே, கொஞ்சம் என் கூட கஷ்டப்பட்டிருந்த அப்படின்னா உயிர் பொழைச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சி அது ஃப்ரெண்டை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இப்போது அது போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போது நான் அனுபவிக்கிற லைஃப், இப்போது நமக்கு நடக்கிறத பார்த்துட்டு கஷ்டம் நம்ம இறந்துடலாம் செத்துடலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. எல்லாமே முடியும், நம்மளால் எல்லாத்தையும்
ஃபெயிலியர் எல்லாத்தையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வரவும் முடியும். ஸோ எப்பயுமே என்னால் முடியாது அப்படின்ற ஒரு திங்கிங்கை நீங்கள் வச்சுக்கக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், எல்லாமே முடியும். கடவுளுக்கு தெரியும் எப்போ என்னென்ன செய்யணுன்றது கடவுளுக்கு தெரியும். அதனால் எதுவும் ஒரி பண்ணாதீங்க. மம்மி டேடிக்கிட்டேயும் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லெசன் 45. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஒன் ஹூ ஈட்ஸ் ஹியூமன் ஃப்ளஷ். ஒன் ஹூ ஈட்ஸ் ஹியூமன் ஃப்ளஷ், கேனிபல். ஹியூமன் ஃப்ளஷை சாப்பிட்றவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, கேனிபல். ஸோ கேட்கும்போதே அருவருப்பாக இருக்கும். ஐயோ ஹியூமன் ஃப்ளஷா, நம்மளோட ஃப்ளஷை சாப்பிடுவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அவங்கள உடனே அப்படி வெட்டி அவங்களோட ஃபிங்கர் சிப்ஸ் போட்டு சாப்பிட்றது, அவங்களோட ஃப்ளஷை அப்படியே சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு பேர் தான் கேனிபல். இன்னமும் சில பேர் இருக்கிறாங்க, சில கேனிபல்ஸ். அதில் ரொம்பவே க்ரூயல் கேனிபல் அப்படின்னா இடியமின். இவர் தான் அந்த இடியமின் கையில் வச்சுருக்காரு பாருங்கள் ஹியூமன் ஃப்ளஷை. இவர் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா ஷீல்டு இருக்கும், நிறைய மெடல்ஸ் இருக்கும். எல்லா மெடலும் இவராகவே இவர் குத்திக்கிட்டார். எல்லாத்தையுமே இவராகவே மெடல் வாங்கின மாதிரி பின் பண்ணிக்கிட்டார். ரொம்ப க்ரூயல் பர்சன். எந்த பிளேஸோட பிரசிடெண்ட் பார்த்திங்கன்னா உகாண்டான்ற ஒரு கண்ட்ரி, ஸ்மால் கண்ட்ரியோட பிரசிடெண்ட் தான் இந்த இடியமின். ரொம்ப க்ரூயல் பர்சன். இவர் ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்மியில் சமையல்காரர், அவர் குக்காக ஒர்க் பண்ணவர். பிரிட்டிஷ் ஆர்மிக்கு குக்காக இருந்தவர் தான் இந்த இடியமின். அப்படியே கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி உகாண்டாவோட பிரசிடெண்ட் ஆகிட்டார். அப்போ உகாண்டாவோட பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது யாராவது அவருக்கு அப்போஸ் பண்ணி அவருக்கு அகெயின்ஸ்டாக பேசினாங்க அப்படின்னா உடனே அவங்கள எடுத்துகிட்டு அவங்கள அப்படியே கொலை பண்ணி அப்படியே சாப்பிட்ருவாராம். அப்படியே கில் பண்ணி அவரோட கண்ணை பிடுங்கி சாப்பிட்ருவார். அந்த மாதிரி ஹியூமன் ஃப்ளஷை சாப்பிட்ற ஒரு க்ரூயல் மேன் அப்படி தான் இடியமின். இப்போ இவர் உயிரோடு இல்லை. இவரோட 78வது ஏஜில் இவர் இறந்துட்டார். பீப்புள் எல்லாருமே இவர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பச்சர் ஆஃப் உகாண்டா, உகாண்டாவின் கசாப்புக்காரன். பச்சர் மீன்ஸ் கறிக்கடையில் கறி வெட்டுறவர் தான் பச்சர். ஸோ இவர் எல்லாருமே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பச்சர் ஆஃப் உகாண்டா, உகாண்டாவின் கசாப்புக்காரன் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு க்ரூயல் பர்சன். இப்போ மட்டும் இவர் இருந்தார் அப்படின்னா நீங்கள் இப்போது கிளாஸ் டைமில் யூரின் கேட்குறீங்க அப்படின்னா உடனே அவருக்கு கோவம் வந்துடும். உடனே நம்மளை பிடிச்சி சாப்பிட்ருவார். ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உடனே உங்களை கில் பண்ணி சாப்பிட்ருவார். அவ்வளோ ஒரு க்ரூயல் பர்சன் தான் இந்த கேனிபல். ஸோ ஹியூமன் ஃப்ளஷை சாப்பிட்றவங்களுக்கு பேர் தான் கேனிபல். செகண்ட் ஒன், எ சப்ஸ்டன்ஸ் தட் would easily catch fire. A substance means things. A substance that would easily catch fire, combustible. ஸோ எந்த ஒரு திங்ஸும் ஈஸியாக ஃபயரை பிடிச்சிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, கம்பஸ்டிபிள். இப்போ ஃபயர் வுட், விறகு கட்டறக்கலையா, விறகு ஈஸியாக நெருப்பு பிடிச்சிக்கும். பேப்பர் ஈஸியாக நெருப்பு பிடிச்சிக்கும். ஸோ இதெல்லாமே கம்பஸ்டிபிள். ஃபயர் ஆகக்கூடியது, ஈஸியாக ஃபயர் ஆகக்கூடியது எல்லாமே கம்பஸ்டிபிள். would take sometimes to catch fire. Petrol, kerosene, etc. catches fire instantly. Instantlyனா உடனே, டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி உடனே ஃபயர் பிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் கம்பஸ்டிபிள். சேஃப் ஹேண்ட்லிங் ஆஃப் ஃப்ளேமபிள் அண்டு கம்பஸ்டிபிள் லிக்விட்ஸ். ஃப்ளேமபிள் அப்படின்னாலும் கம்பஸ்டிபிள் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஈஸியாக ஃபயர் பிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ளேமபிள் ஆர் கம்பஸ்டிபிள். ஸோ சில லிக்விட்ஸ், கெரோசின், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும். கெரோசினை பார்த்திங்கன்னா மம்மி கிச்சன்கிட்ட வைக்கவே மாட்டாங்க. பெட்ரோல், டீசல் வச்சாலும் வெயில் படுற இடத்துல வைக்க மாட்டாங்க. ஏன்னா கெரோசினை அடுப்புக்கிட்ட வச்சாங்கன்னா அது ஈஸியாக ஃபயர் பிடிச்சிக்கும். பெட்ரோல், டீசலும் அந்த மாதிரி தான், ஹீட் ஆகக்கூடாது அதிகம். தென் அது வேப்பராகவும் மாறிடும். ஓப்பன் பிளேஸில் வைக்கும்போது வேப்பராக மாறிடும். அதனால் ஈஸியாக ஃபயர் பிடிச்சிக்கிற திங்ஸுக்கு பேர் தான் கம்பஸ்டிபிள். Third one, people gathered in a hall to listen to a lecture. Audience. ஸோ லெக்சர் மீன்ஸ் அப்படி என்னென்னா கிளாஸ் எடுக்கிறவங்க. இப்போ ஸ்கூலில் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம், எங்களுக்கு பேர் டீச்சர். காலேஜில் டீச் பண்ணுறவங்களுக்கு பேர் லெக்சர். ஏன்னா அவங்க எக்ஸ்பிளைன் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதான் லெக்சர். ஸோ பீப்புள் கேதர்ட் இன் எ ஹால் டு லிசன் டு எ லெக்சர். யாராவது பேசுகிறத, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக பார்க்க வந்துருவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, ஆடியன்ஸ். அவங்களுக்கு பேர் என்னென்னா ஆடியன்ஸ். ஸோ ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்ம ஸ்கூல்லேயே நிறைய மேஜிக் ஷோ பண்ணுவீங்க, ஓரல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, அண்ட் தென் ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஆடியன்ஸ். நாங்கள் தான் ஆடியன்ஸ்.
நீங்கள் வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்கள் தான் ஆடியன்ஸ். People gathered in a hall to see a drama or a dance performance. Spectators. People gathered in a hall to see a drama or a dance performance. Performanceக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குப்பா. ஸோ டபுள் டைம் வந்திருக்கு. பெர்ஃபோ கிடையாது, நெக்ஸ்ட் இருக்கிறது பெர்ஃபார்மன்ஸ், அதுதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். இதுதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். இந்த பெர்ஃபோவை தப்பாக டைப் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஹாலில் உட்காந்து ட்ராமாவை இல்லாட்டினா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறவங்களுக்கு பேர் என்ன கேட்குறாங்க? ஸ்பெக்டேட்டர்ஸ். ஸ்பெக்டேட்டர்ஸ், ஸ்பெக்ஸ் மீன்ஸ் ஸ்பெக்டாக்கிள்ஸ் அப்படின்னா கண்ணில் போடுற கண்ணாடிக்கு பேர் தான் ஸ்பெக்டாக்கிள்ஸ், ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கண்ணால் பார்க்குறவங்க தான், ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறத கண்ணால் பார்க்குறவங்க தான் ஸ்பெக்டேட்டர்ஸ். ஸ்பெக்டேட்டர்ஸும் ஆடியன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். சின்ன கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா, உட்காந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கண்ணாலையும் பார்த்து காதாலையும் கேட்குறவங்க ஸ்பெக்டேட்டர்ஸ், ஜஸ்ட் காதில் மட்டும் லிசன் பண்ணுறவங்க, காதில் மட்டும் வாங்குறவங்க ஆடியன்ஸ். 5th one, one's life history written by another person, biography. One's life history written by another person, biography. One's apostrophe s இருக்குது பாருங்கள், அப்படின்னா ஒருவருடையன்னு அர்த்தம். apostrophe s வந்தால் அவர்களுடைய, ஷீ போட்டு apostrophe s வந்தால் அவளுடைய. ஸோ ஒருத்தவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை இன்னொருத்தவங்க எழுதுகிறாங்க. உங்களை பற்றி நான் எழுதுகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் பயோகிராஃபி. உங்களை பற்றி ஒரு புக் எழுதுகிறேன், ஃபகிமாவை பற்றி மிஸ் ஒரு புக் எழுதுகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் பயோகிராஃபி. நெக்ஸ்ட்டு நிகேஷை பற்றி மிஸ் ஒரு புக் எழுதுகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் பயோகிராஃபி. உங்களை பற்றினது, நீ எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவேன், எப்படி படிப்பேன், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பற்றி மிஸ் எழுதுனா, ஸோ உன்னை பற்றி நான் எழுதுகிறேன். ஒன்ஸ் லைஃப் ஹிஸ்ட்ரி ரிட்டன் பை அனதர் பர்சன், உன்னை பற்றி நான் எழுதுறதுக்கு பேர் பயோகிராஃபி. 6th one, ஒன்ஸ் லைஃப் ஹிஸ்ட்ரி ரிட்டர்ன் பை த சேம் பர்சன். ஒன்ஸ் லைஃப் ஹிஸ்ட்ரி ரிட்டர்ன் பை த சேம் பர்சன், ஆட்டோபயோகிராஃபி. என்னை பற்றி நானே எழுதிக்கிறேன். நான் மார்னிங் இப்போ இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், எழுந்து ப்ரேயர் பண்ணுவேன், என்னோடய ஒர்க்கை பண்ணுவேன். தென் நான் என்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான திங்ஸ், என்கிட்ட எது ஸ்பெஷலோ அதை பற்றி நான் நோட் பண்ணி எழுதுகிறேன். என்னை பற்றி நானே எழுதிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்டோபயோகிராஃபி. மகாத்மா காந்தி அவரை பற்றி அவரே எழுதியிருக்கிறார். என்ன புக்? அதுக்கு பேர் தான் த ஸ்டோரி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். அவரை பற்றி அவரே எழுதின புக்கு தான் ஆட்டோபயோகிராஃபிக்கு பேர் த ஸ்டோரி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். ஸோ ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா செல்ஃப் லைஃப், நம்மளோட லைஃப்பை பற்றி நம்மளே எழுதுறது. ஒன்று பிரிண்ட் பண்ணலாம், அது வந்து சென்டரில் கொடுத்தோ இல்லை டைப்பிங் மிஷின்லேயோ வச்சு பிரிண்ட் பண்ணலாம், இல்லைனா ரிட்டன் காப்பியாக, லெட்டர் மாதிரி ரிட்டன் காப்பியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ என்னை பற்றி நான் எழுதிக்கிறதுக்கு பேர் தான் ஆட்டோபயோகிராஃபி. ஹெலன் கெல்லரை பற்றி அவங்களே எழுதியிருக்கிறாங்க, த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் ஹெலன் கெல்லர். ஸோ ஆட்டோபயோகிராஃபி மீன்ஸ் அவங்கள பற்றி அவங்களே எழுதிக்கிறதுக்கு பேர் தான் ஆட்டோபயோகிராஃபி. 7th one, a tour to religious places. A tour to religious places, pilgrimage. தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களோட ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காசி போயிருக்கணும், ராமேஸ்வரம் போயிருக்கணும், மெக்காவுக்கு போயிருக்கணும், இல்லைனா ஜெருசலம் போயிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட விஷ் அதுதான். ஸோ இந்த மாதிரி ரிலீஜியஸ் பிளேசஸ்க்கு ஷரவண்குமார் எப்படி அவங்க அம்மா அப்பாவை வந்து கூட்டிக்கிட்டு போனால் அந்த மாதிரி ரிலீஜியஸ் பிளேசஸ்க்கு டூர் போகிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பில்கிரிமேஜ். இதோ பாருங்கள், இவங்க எல்லாமே யாருன்னா பில்கிரிமேஜ். ஏன்னா இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கிறாங்க, ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லோரும் பில்கிரிமேஜ். நெக்ஸ்ட்டு மெக்காவுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெம்பிளுக்கு, மெக்காவுக்கு, ஜெருசலத்துக்கு, இந்த மாதிரி ஹோலி பிளேசஸ்க்கு போகிறதுக்கு பேர் தான் பில்கிரிமேஜ், புனித பயணம்னு தமிழில் சொல்லுவாங்க. 8th one, எ பர்சன் ஹூ இஸ் வெரி லேர்ன்டு. எ பர்சன் ஹூ இஸ் வெரி லேர்ன்டு, ஸ்காலர். அதிகமாக படித்தவங்களை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க, ஸ்காலர். ப்ரில்லியண்ட்டான பர்சன், படிப்பு மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி அறிவானவங்க. கிருஷ்ணதேவராயா உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ஃபேமஸ் கிங். கிருஷ்ணதேவராயாவில் கோர்ட்டில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெனாலிராமா. இப்போ கிருஷ்ணதேவராயா கோர்ட்டுக்கு ஒரு ஸ்காலர் வரார். ஸ்காலர் அப்படின்னா அவருக்கு மெனி லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கிறோம், எதுலையாவது ஸ்பெஷலாக இருப்பார், அண்ட் தென் ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சனாக இருப்பார். இந்த ஸ்காலர் எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாரு.
கிருஷ்ணதேவராயா கிட்ட எல்லா லாங்குவேஜ், தமிழ் பேசுகிறாரு, தெலுங்கு பேசுகிறாரு, மலையாளம் பேசுகிறாரு, உருது பேசுகிறாரு, கன்னடா பேசுகிறாரு, கன்னடம் பேசுகிறாரு, ஹிந்தி பேசுகிறாரு, எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாரு. ஆனால் அவரோட மதர் டங் என்னன்னு யாருக்குமே தெரியல. கிருஷ்ணதேவராயாவுக்கு டவுட் வருது, இவரோட மதர் டங் என்னவா இருக்கும்? மலையாளியாக இருப்பாரா, இல்லாட்டினா பார்த்திங்க அப்படின்னா உருது பீப்புள், அதாவது முஸ்லீமாக இருப்பாரா, அந்த மாதிரி இவரோட மதர் டங் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு டவுட் வருது. உடனே அவரோட மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த ஸ்காலர் இவரோட மதர் டங் என்னவா இருக்கும், அவர்கிட்ட கேட்க வேணாம், ஆனால் அவங்க யாராலையாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாரு. உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இல்லை, இவர் தமிழியன், இவர் பார்த்திங்க அப்படின்னா மலையாளி, இவர் தெலுங்கு பேசுகிறவர், தெலுங்கு பீப்புள், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணதேவராயா மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெனாலிராமா மட்டும் சொல்கிறாரு, என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு. அப்படியா, சரி நீ ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோ, அவரோட மதர் டங் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயா சொல்லிடுறாரு. இவர் அந்த ஸ்காலர் தூங்கிட்டு இருக்காரு, அவரோட வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார். நேராக தெனாலிராமா அவர் வீட்டுக்கு போகிறாரு. நைட் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டுக்கு போய் அவரோட காலை கூச்சப்படுத்துகிறாரு. ஸோ காலில் கிச்சு கிச்சு மூட்டுறாரு. அவருக்கு கூசுது. அப்பையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா மம்மி மம்மின்னு கத்துறாரு. உடனே இவருக்கு டவுட் வருது, என்னடா மதர் டங் தமிழாக இருந்தால் அம்மானு தான் கத்துவோம், இவன் மம்மி மம்மின்னு கத்துறானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். திரும்பி என்ன பண்ணுறாரு, ஒரு த்ரெட்டை எடுத்து ஒரு காதில் அந்த நூலை விட்டு ஆட்டுறாரு. அவர் கூச்சம் தாங்க முடியாமல் உடம்பை மட்டும் சிலுக்கிறாரு. அப்புறம் இடுப்பில் கிச்சு கிச்சு மூட்டுறாரு. ஸோ கடைசியாக அவர் கிச்சு கிச்சு மூட்டும் போது அவர் அம்மா 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 ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். தெனாலிராமன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே கிருஷ்ணதேவராயா கோர்ட்டில் சொல்கிறாரு, அவர் ஒரு தமிழியன், அவர் ஒரு தமிழியன். ஏன்னா நம்ம தமிழியன்ஸ் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை, கீழே விழுந்துட்டோம், ஏதாவது டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கிறோம், இல்லை அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே அம்மா இல்லை அப்பான்னு கற்றுவோம், இல்லைன்னா ஐயோன்னு கற்றுவோம். ஸோ இது நம்ம கூடவே பிறந்தது. அதனால் அவர் ஒரு தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமா கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் கிருஷ்ணதேவராயா அவரை அப்ரிஷியேட் பண்ணி, அதாவது தெனாலிராமனை அப்ரிஷியேட் பண்ணி எப்பையும் போல் அவருக்கு சில ப்ரைஸஸ், நிறைய பரிசு கொடுக்குறார். ஸோ அவ்வளோ ஒரு ப்ரில்லியன்ட் மினிஸ்டர் தான் தெனாலிராமா. கிருஷ்ணதேவராயா கோர்ட்டில் இருந்த ஒன் ஆஃப் தி மினிஸ்டர் தான் தெனாலிராமா. ஸோ ஸ்காலர் மீன்ஸ் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் ஆர் ஜீனியஸ். இதோ பாருங்கள், இதான் ஸ்காலருக்கு ஒரு சின்ன பிக் மிஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 9th one, a place where physical exercises are done. A place where physical exercises are done. Gymnasium. ஜிம்னாசியம் அப்படின்ற வேர்டு உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஷார்ட்டாக ஜிம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம போய் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் ஜிம்னாசியம் ஆர் ஜிம். போயிட்டு ஜாகிங் பண்ணுறது, இல்லாட்டினா பார்த்திங்கன்னா டம்பிள்ஸ் எடுக்கிறது, நெக்ஸ்ட்டு புஷ்அப் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் ஜிம். இந்த ஜிம் லேடிஸ்க்கும் இருக்குது, ஜென்ஸுக்கும் இருக்கும். ஸோ டேடி மார்னிங் எழுந்ததும் டெய்லியும் ஜிம்முக்கு போயிட்டு வருவாங்க. அங்கே போய் சில ஒர்க் அவுட்ஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், பாடிக்கு தேவையான ஹேண்ட்ஸ் லெக்ஸ் இதுக்கு தேவையான சில எக்ஸசைஸஸ் செய்வாங்க. ஸோ ஜிம்முக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்கும், டிசீஸ் எதுவும் வராது, தேவையில்லாத ஃபேட் உங்கள் பாடியில் இருக்காது. எல்லா ஃபேட்டும் என்ன ஆகிடும்னா ரெடியூஸ் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக ஜிம்முக்கு போகணும். நம்ம ஸ்கூலில் நம்ம சாரும் டெய்லியும் போவாங்க. உங்களோட சில டீச்சர்ஸ், உங்களோட டீச்சர்ஸ், தென் உங்களோட டேடி சில பேரும் ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்முக்கு போனால் பாடி ஃபிட்டாக இருக்கும். ஜிம்னாசியம் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம், ஜிம்ன்றது ஷார்ட் ஃபார்ம். 10th one, a place or forest in which birds and animals are protected from hunting. Sanctuary. A place or forest in which birds and animals are protected from hunting. Hunt பண்ணுறத தவிர்த்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஏரியாவுக்கு பேர் தான் சாங்சுரி. அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் ஹண்டிங் பண்ணாமல், வேட்டையாடாமல் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, சாங்சுரி. நிறைய சாங்சுரிஸ் இருக்குது. நமக்கு நியரில் சென்னையில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, சென்னையில் என்ன சாங்சுரி இருக்குது, வண்டலூர் ஜூ இருக்குது. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூரில் சாங்சுரி இருக்குது. கேரளாவில் நிறைய சாங்சுரிஸ் இருக்குது. உங்களுக்கு வேடந்தாங்கல் சாங்சுரி, காஞ்சிபுரத்தில் பேர்ட் சாங்சுரி, வேடந்தாங்கல் சாங்சுரி நீங்கள் லெசன்லேயே படிச்சிருப்பீங்க. அனிமல்ஸை அதோட நேச்சுரல் பிளேஸ்லேயே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுற ஏரியாவுக்கு பேர் தான் சாங்சுரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சாங்சுரியிலேருந்து சில அனிமல்ஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு.
இன்றைக்கி கூட நீலகிரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் சீட்டா ஊருக்குள்ளே வந்து அவங்க வாசலில் தூங்கிக்கிட்டு இருக்கிற டாகு, ஒருத்தவங்க வீட்டு வாசலில் தூங்கிட்டு இருக்கிற டாகை வந்து ஹண்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு ஃபாரஸ்ட்டில் தேவையான ஃபுட்டு கிடைக்காததுனால அதோட ஹேபிடேட்டில் இருந்து அது நம்மளோட ஹேபிடேட்டுக்கு வருது. ஹேபிடேட் அப்படின்னா அதோட லிவிங் பிளேஸில் இருந்து அது நம்மளோட ஹேபிடேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாங்சுரி மீன்ஸ் என்ன அப்படின்னா அனிமல்ஸை அதோட நேச்சுரல் என்விரான்மெண்ட்லேயே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுற பிளேஸ்க்கு பேர் தான் சாங்சுரி. ஸோ இந்த லெசன் ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட நேமுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே நேம் இருக்குது. உங்களோட நேம் சொல்லி தான் எல்லாருமே உங்களை கூப்பிடுவாங்க. அந்த நேமை வச்சு உங்களோட கேரக்டர்ஸ், உங்களோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்றத பார்ப்போம். உங்களோட நேமோட இங்கிலீஷ் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா A to F, ஏலேருந்து F வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 10 மார்க்ஸ். மதி அப்படின்னா மதிப்பெண் மார்க்ஸ். Gலேருந்து L வரைக்கும் GH, அதாவது கங்கா. நெக்ஸ்ட்டு வந்து Lல லிசா. இந்த மாதிரி G to L உங்களோட நேம் இருந்துச்சுன்னா அதுக்கு 20 மார்க்ஸ். Mலேருந்து R வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு 30 மார்க்ஸ். S to Z இருந்துச்சுன்னா அதுக்கு 40 மார்க்ஸ். இப்போ மிஸ்ஸோட நேம் தேவிகா இல்லையா, அப்போ மிஸ்ஸோட நேமுக்கு இங்கிலீஷ் லெட்டருக்கு ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ். மிஸ்ஸோட நேமுக்கு 10 மார்க்ஸ். இந்த மார்க்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். செகண்ட் ஒன் பாருங்கள். உங்கள் பெயரில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? மிஸ்ஸோட நேமில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. மிஸ்ஸோட நேமில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 6 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 6ன்றது ஆப்ஷன் பியாக இருக்குது பாருங்கள். 6 to 10 அப்போ 20 மார்க்ஸ். உங்கள் பெயரில் உள்ள எழுத்துக்களின் எத்தனை? எழுத்துக்கள் அப்படின்னா லெட்டர்ஸ். உங்களோட நேமுக்கு இப்போ லிசா அப்படின்னா 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அந்த 4 லெட்டர்ஸை ஆட் பண்ணி அது எதில் வருதுன்னு பார்க்கணும். 4ன்றது எதில் வருதுன்னு பார்த்து அதுக்கான மார்க்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஒன் பாருங்கள். நீங்கள் பிறந்த மாதம் எது? நீங்கள் எந்த மந்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மிஸ்ஸு வந்து ஜூலை, அதனால் என்ன பண்ணுறேன், மிஸ்ஸுக்கு 30 மார்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்சில் பிறந்திருந்தீங்கன்னா அதுக்கு 10 மார்க்ஸ். ஏப்ரல், மே, ஜூனில் பிறந்திருந்தீங்கன்னா 20 மார்க்ஸ். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னா அதுக்கு 30 மார்க்ஸ். ஸோ மிஸ்ஸுக்கு 30 மார்க்ஸ். ஃபோர்த் கொஸ்டின். உங்கள் பிறந்த தேதி என்ன? நீங்கள் எந்த டேட்டில் பிறந்திருக்கிறீங்க? ஸோ நீங்கள் எந்த டேட்டில் பிறந்திருக்கிறீங்க? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ஆப்ஷன் ஏல பிறந்திருந்தீங்கன்னா அதுக்கு 10 மார்க்ஸ். அப்போ மிஸ்ஸுக்கு 10 மார்க்ஸ். நீங்களும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிறந்த நேரம் என்ன? எந்த டைமில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க? அது மம்மி டேடிக்கு தான் தெரியும். ஸோ மம்மி டேடிக்கிட்ட கேட்டுட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த டைமில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க டைம் கேட்டுக்கோங்க. மிஸ் இதுக்கு வந்து பி, ஆப்ஷன் பி. அப்போ 20 மார்க்ஸ். சிக்ஸ்த் ஒன். நீங்கள் பிறந்த நாள் எது? எந்த டே? மண்டேவா, டியூஸ்டேவா, வெனஸ்டேவா, தேர்ஸ்டேவா, ஃப்ரைடே? எந்த டேயில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த டேக்கான மார்க்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் மிஸ்ஸுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி தான். அப்போ 20 மார்க்ஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்ச 6 கொஷின்ஸோட மார்க்ஸையும் ஆட் பண்ணுங்கள். 10, 30, 60, 70, 90, 110. ஸோ மிஸ்ஸோட ஆன்சர், மிஸ்ஸோட மார்க் பார்த்திங்க அப்படின்னா 110. 60 to 100 மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தன்மை உடையவர், உங்கள் பணியே பெரிதென நினைப்பீர்கள். உங்களோட மார்க்ஸ் 60லேருந்து 100 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேர்ல்டுலேயே ஒரு யூனிக் பர்சன். உங்களோட ஒர்க்கு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். 110 to 140 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உழைப்பிற்கு பெயர் பெற்றவர்கள், நேரத்தை வீணாக்க மாட்டீர்கள். எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச மார்க்ஸ் 150ல் இருந்து 180 வரைக்கும் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் மிகவும் நல்லவர், இலகிய மனம் நிறைந்தவர். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க. உங்களோட மனசு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மற்றவங்களுக்காக இறக்கப்படுவீங்க. எல்லார் மேலேயும் ரொம்ப இறக்கமாக பிட்டியாக இருப்பீங்க. உங்களோட மார்க்ஸ் 190 to 240 வருது அப்படின்னா நீங்கள் நீதி, நேர்மையை பின்பற்றுபவர், பொய் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது.
ஸோ 190 to 240 மார்க்ஸ் யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா அவங்க ஹானஸ்ட் பர்சனாக இருப்பாங்க, என்றைக்கும் உண்மையே சொல்லுவாங்க. பொய் சொன்னவங்க லையரை அவங்களுக்கு பிடிக்காது, பொய் சொல்கிறவங்கள அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நீங்களும் ஆட் பண்ணி உங்கள் நேமுக்கான உங்களோட பர்சனாலிட்டிஸை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லெசனுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் லெசன் 23. இது நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். இந்த லெசனோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா டிசீசஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளைனும் பிக்சர்ஸும் அந்தளவுக்கு போட முடியாது, அதனால் மெமரி பண்ணி தான் ஆகணும். இது சூஸ் ஆர் மேட்சாக தான் வரும், அதனால் பயம் கிடையாது. லெசன் 3 டிசீசஸ். மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு ஒன் மலேரியா. மலேரியான்ற டிசீஸ் எதனால் வருதுன்னு கேட்குறாங்க. இஸ் காஸ்டு பை அனஃபோல்ஸ் மஸ்கிட்டோஸ். ஆப்ஷன் பாருங்கள், எஃப்பில் பாருங்கள். மலேரியான்ற டிசீஸ் எதனால் வருதுன்னா அனஃபோல்ஸ் மஸ்கிட்டோ. இது ஒன் ஆஃப் தி ஃபீமேல் மஸ்கிட்டோ. கேர்ள் மஸ்கிட்டோனால் வர ஒரு டிசீஸ் தான் மலேரியா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்டாக்னன்ட் வாட்டர், தண்ணி எதுவும் தேங்கி இருக்காதபடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு மலேரியா டிசீஸ் வராது. தென் மஸ்கிட்டோ பைட் பண்ணாதபடி பார்த்துக்கணும். செகண்ட் ஒன் பிளேக். செகண்ட் ஒன் இஸ் பிளேக். இஸ் ஸ்ப்ரெட் பை ரேட்ஸ். ஸோ பிளேகுன்ற டிசீஸ் எதனால் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ரேட் பைட் பண்ணால், ரேட் எலி நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு பிளேக் டிசீஸ் வரும். இது கம்யூனிகபிள் கிடையாது, ஒருத்தவங்க கிட்டே இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ரேட்டு யாரை பைட் பண்ணுதோ அவங்களுக்கு தான் வரும். ஸோ பிளேக் அப்படின்றது ரேட்டுனால, ரேட் கடிச்சா வர டிசீஸ் தான் பிளேக். தேர்ட் ஒன் பாருங்கள், ஸ்மால் பாக்ஸ். பாக்ஸ் அப்படின்னா அம்மை போடுறது. இப்போது சம்மர் சீசன் வரப்போகுது, அப்போ உங்களோட பாடியை நீங்கள் எப்படி வச்சுக்கணும், நல்லா கூலாக வச்சுக்கணும். சப்போஸ் உங்களோட பாடி ஹீட் ஆச்சு, வெளியில் போய் நல்லா விளையாண்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ், அதாவது அம்மை போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் சம்மரில் நிறைய வெஜிடபிள்ஸ், நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லுவாங்க. தர்பூசணி சாப்பிடுவீங்க, அதே மாதிரி நிறையா மோர் குடிப்பீங்க, நீர் மோர் பண்ணி தருவாங்க மம்மி, பானகம் போட்டு தருவாங்க. இது நிறையா திருவிழா இந்த மந்தில் தான் நடக்கும். ஏன்னா நம்ம பாடியை அந்த திருவிழாவில் தர பானங்கள், அந்த ட்ரிங்க்ஸை வச்சு பாடியை கூல் பண்ணுறதுக்காக. ஸோ சம்மர் சீசன் மே மந்தில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மே மந்த் இல்லை, இப்போவே ஹாட்டாக தான் இருக்குது. இப்போ March 5 வரைக்கும் பயங்கர ஹாட்டாக இருக்குமா. 6க்கு அப்புறம் ஓரளவுக்கு ரெயின் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெளியில் போய் விளையாண்டாலும் மதிய நேரத்தில் விளையாடாதீங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. 2 times 2 வேளை ஒரு நாளைக்கு குளிங்க, பச்சை தண்ணியில் குளிங்க. வாரத்தில் ஒரு நாள் ஆயில் பாத், எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அப்போ தான் எந்த டிசீஸும் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ தேர்டு ஒன் ஸ்மால் பாக்ஸ். ஆப்ஷன் ஜே பாருங்கள், த டிசீஸ் தட் லீவ்ஸ் பிட் மார்க்ஸ் ஆன் தி பாடி. பிட் மார்க்ஸ் அப்படின்னா குழியாக இருக்கும். ஸோ நமக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட பாடி, நம்மளோட ஸ்கின்னில் சின்ன சின்ன பிட் மார்க்ஸ் வந்துடும். அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்க்கு, அந்த கொப்பளம் மாதிரி இருந்திருக்குல்ல, அந்த கொப்பளம் அந்த இடம் எல்லாமே அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸ்மால் பாக்ஸ் இப்போ அதிகம் வரதில்லை, ஏன்னா குழந்தைங்க பிறக்கும் போதே அதுக்கான வேக்சின், தடுப்பு ஊசி போட்டுடுறாங்க, அதனால் அதிகம் வரதில்லை. இருந்தாலும் உங்களோட பாடியை நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ ஸ்மால் பாக்ஸ், த டிசீஸ் தட் லீவ்ஸ் பிட் மார்க்ஸ் ஆன் த பாடி. ஃபோர்த் ஒன் நிமோனியான்றது ஒரு ஃபீவர். ஹெச்சில் பாருங்கள், இஸ் காஸ்டு பை த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங்ஸ். நம்மளோட லங்கு வீங்கிக்கும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வீங்கிக்கும். நம்மளோட லங்ஸ் வீங்கிக்கிச்சு அப்படின்னா நமக்கு நிமோனியா ஃபீவர் வரும். ஸோ லங்ஸுக்கு போகும்போது, அதாவது நம்மளோட மவுத் டு லங்ஸுக்கு போகுது இல்லையா, நோஸ் டு லங்ஸ், அந்த பைப்பே ஃபுல்லாக புண்ணாயிடும். நோஸில் இருந்து லங்ஸுக்கு போகிற பைப் ஃபுல்லாக புண்ணாயிடும், லங்ஸ் வீங்கிக்கும். அதுக்கு பேர் தான் நிமோனியா எதனால் வரும்னா இதுவும் சில ஃப்ளைஸ் பைட்னால், சில இன்செக்ட்ஸ் பைட்னால தான் நிமோனியா ஃபீவர் வரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் டியூபர்க்ளோசிஸ். டியில் பாருங்கள், த டிசீஸ் தட் ஈட்ஸ் அப் த பாடி பை அஃபெக்டிங் மோஸ்ட் ஆஃப் தி டிஷ்யூஸ். நம்ம பாடியில் இருக்கிற எல்லா டிஷ்யூஸையும் அரிச்சிரும், அதுதான் டியூபர்க்ளோசிஸ். ஷார்ட்டாக டிபின்னு சொல்லுவாங்க. டிபி பேஷண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப லீனாக இருப்பாங்க, அவங்களோட பாடியில் ஃப்ளஷ்ஷே இருக்காது, உள்ளே இருக்கிற எலும்பு எல்லாம் அப்படியே தெரியும். அப்படியே எப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டா எப்படி தெரியுமோ அதே மாதிரி ஃபுல்லாக தெரியும். ஸோ ரொம்ப லீனாக இருப்பாங்க, எப்பயுமே காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் டிபி. விவேகங்கள் ஜோக்கில் கூட வரும்,
பாலாஜி அங்கிளும் விவேக் அங்கிள் இருக்கிற ஜோக்கில் கூட வரும். நீங்கள் அந்த ஜோக்கு வேணால் போட்டு பாருங்கள். ஸோ டியூபர்குலோசிஸ் அப்படின்றது நம்ம பாடியில் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாத்தையும் அரிச்சிடும். அதனால் வர ஒரு டிசீஸ் தான் டியூபர்குலோசிஸ். இது வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ். இதுக்கான மருந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஒரு 2 or 3 இயர்ஸாக தான் இது கொஞ்சம் என்ன ஆயிருக்குன்னா கிராஜுவலாக அப்படி ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிபி பேஷண்ட் அப்படின்னா அந்த வீட்டையே ஐசோலேட் பண்ணிவிடுவாங்க, தனியாக வச்சுருவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க கிட்டே இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக்கிட்டே வந்துடும்ன்றனால. 6th one லியூக்மியா. லியூக்மியா ஐ பாருங்கள் இஸ் காஸ்டு டியூ டு இன்க்ரீஸ் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ். நம்ம பாடியில் ஒயிட் பிளட் செல்ஸ் WBC, ரெட் பிளட் செல்ஸ் RBCன்னு 2 இருக்கும். ஸோ அதில் ஒயிட் பிளட் செல்ஸ் அதோட கவுண்டிங் வந்து அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு லியூக்மியான்ற டிசீஸ் வரும். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா டெங்கு ஃபீவர் வரும்போது நம்மளோட WBCயோட செல்ஸோட கவுண்டிங் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடியில் இருக்கிற WBC வந்து ஒரு 20,000 இருக்கணும் அப்படின்னா அந்த கவுண்டிங் குறைஞ்சிச்சின்னா நமக்கு டெங்கு ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே அந்த WBCயோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆச்சு, அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு லியூக்மியா அப்படின்ற ஒரு டிசீஸ் வரும். 7th one ட்ரக்கோமா. 7th one ட்ரக்கோமா. சி பாருங்கள் இஸ் எ டிசீஸ் ஆஃப் த ஐ. நம்மளோட ஐயில் வர ஒரு டிசீஸ் தான் ட்ரக்கோமா. பாட்டி கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்னா கண்ணில் சொல்லுவாங்க பூ விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ட்ரக்கோமா. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அவங்களோட ஐஸ்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும், ஐசைட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அவங்களால பார்க்கவும் முடியாது, கண் வலிக்கும், அதுக்கு பேர் தான் ட்ரக்கோமா. அப்போ அதுக்கு ஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க. ஸோ இது வந்து ஐயில் வர ஒரு இன்ஃபெக்ஷனான ஒரு டிசீஸ். நெக்ஸ்ட்டு 8th one ஆர்த்ரிட்டிஸ். 8th one இஸ் ஆர்த்ரிட்டிஸ். ஏல பாருங்கள் இஸ் எ டிசீஸ் ஆஃப் த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ். ஜாயின்ஸ் அப்படின்னா முட்டி. ஸோ ஒரு போனும் இன்னொரு போனும் மீட் பண்ணிக்கிற இடத்துக்கு பேர் தான் ஜாயின்ஸ். 8th one ஆர்த்ரிட்டிஸ். ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னா நம்மளோட ஜாயின்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன், முட்டி வந்து வீங்கிக்கும். ஸோ நம்மளோட முட்டி வீங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆர்த்ரிட்டிஸ். 9th one மெனின்கிட்டிஸ். 9th one மெனின்கிட்டிஸ். MEN மென் இருக்குது பாருங்கள், அடுத்து இங்கு ING இங்கு மெனின்கிட்டிஸ். 9th ஒன்னுக்கான ஆப்ஷன் B அஃபெக்ட்ஸ் த பிரெயின். நம்மளோட பிரெயின் அஃபெக்ட் ஆகிடும், பிரெயின் டெத் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மெனின்கிட்டிஸ். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க, அதனோட அவங்களோட பிரெயின் வந்து ஒர்க் ஆகாது. அப்படி இருக்கிறவங்க வந்து அது இறந்ததுக்கு தான் சமம், அதுதான் மெனின்கிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் டிப்தீரியா. 10th one இஸ் டிப்தீரியா. டிப்தீரியா லாஸ்ட் ஒன் பாருங்கள் ஓல இருக்குது, அஃபெக்ட்ஸ் த த்ரோட். டிப்தீரியா அஃபெக்ட்ஸ் த த்ரோட். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், பேச முடியாது, வாய்ஸ் அதிகம் வராது, அதுதான் டிப்தீரியா அஃபெக்ட்ஸ் த த்ரோட். அப்போ என்ன பண்ணணும், நம்ம டெய்லியும் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கார்கிளிங் பண்ணலாம், நல்லா வாயை குப்பிளிக்கலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிப்தீரியான்ற டிசீஸ் வராமல் இருக்கும். 11th one ஹெட்டேக். எல்லோரும் சொல்கிறது தான், ஆகுனா ஹெட்டேக். மிஸ்ஸுக்கும் அடிக்கடி வந்துடும், உங்களுக்கும் அடிக்கடி வந்துடும். காசஸ் பெயின் இன் த ஹெட். தலையில் வர வலி தான் ஹெட்டேக். ஸ்டொமக்கில் வந்துச்சுன்னா ஸ்டொமக் ஏக். ஸோ ஏக் அப்படின்னா பெயின். 12th one டிசென்ட்ரி. DY இருக்கு இல்லையா, டிசென்ட்ரி. நீங்கள் 4thலேயே ஸ்பெல்லிங் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தப்பு பண்ணுவீங்க. 12th one டிசென்ட்ரி. M அஃபெக்ட்ஸ் த இன்டெஸ்டைன்ஸ். நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ் நமக்கு சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு லூஸ் மோஷன் ஆகும். அந்த லூஸ் மோஷனை தான் டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இன்டெஸ்டைன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு நேராக உங்களோட ஸ்டொமக்குக்கு போகுது, ஸ்டொமக்கில் இருந்து எல்லா ஃபுட்டும் அதோட நியூட்ரியன்ஸ் நேராக எங்கே போகுதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ். ஃபஸ்ட்டு சின்ன பாப்பாவை ரீச் ஆகுது, அதில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸையும் ஸ்மால் இன்டெஸ்டைன் சக் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறத லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ்க்கு பாஸ் பண்ணுது. ஸோ கொஞ்சம் மீதி இருக்கிற நியூட்ரியன்ஸை பெரிய பாப்பா எடுத்துக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன பாப்பா அண்ட் தென் பெரிய பாப்பா. ஸோ இன்டெஸ்டைன்ஸ் நம்மளோட டைஜஷன் கரெக்டாக நடக்கலை அப்படின்னா நமக்கு டிசென்ட்ரி வரும். டிசென்ட்ரினா லூஸ் மோஷன். 13th one பயோரியா. 13th one பயோரியா இஸ் எ டிசீஸ் ஆஃப் த கம்ஸ். கம்ஸ் அப்படின்னா நம்மளோட பல் இருக்கு இல்லையா, பல் இருக்கிற மேலே ரெட் கலரில் இருக்கும், மெரூன் கலரில், அதுதான் எகுரு. அதுக்கு பேர் தான் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஈருன்னு சொல்லுவீங்க, ஈரு இல்லை, அது எகுருன்னு சொல்லுவாங்க.
அந்த கம்ஸ்லேருந்து பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். கம்ஸ் வீக்காக இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்வெல்லிங் ஆகிக்கும். அதுக்கு பேர் தான் பயோரியா. இந்த பயோரியா டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடித்தோன்னே உங்களோட கம்ஸை வெறும் கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட டீத்தும் ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் அதிலிருந்து தேவையில்லாத பிளட் வராது. தென் ஸ்வெல்லிங் ஆகிறதும் நிற்கும். ஸோ பயோரியாவுக்கு ஒரு பல்பொடியே இருக்குது. 1431 பயோரியா பல்பொடின்னு ஒரு ஆடு வரும். ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் மம்மி டாடிக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பல்பொடி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பல்பொடிக்காகவே அதை வாங்குவோம். நாங்கள் வாங்கி ப்ரஷ் பண்ணுவோம். பாதியை சாப்பிட்ருவோம், மீதியை ப்ரஷ் பண்ணுவோம். அந்த பயோரியா அப்படின்றது நம்மளோட கம்ஸ் அஃபெக்ட் ஆகி வர ஒரு டிசீஸ்க்கு பேர் தான் பயோரியா. 14th one ஆஸ்துமா. எல் பாருங்கள், எ டிசீஸ் ஆஃப் த ப்ரீத்திங் சிஸ்டம். எ டிசீஸ் ஆஃப் த ப்ரீத்திங் சிஸ்டம். நம்மளோட ப்ரீத்திங் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆஸ்துமா வரும். ஆஸ்துமா அப்படின்னா வீசிங் மாதிரி ரொம்ப மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கும், அதுதான் ஆஸ்துமா. வீசிங்கோட ஒரு செகண்ட் ஸ்டேஜ் தான் ஆஸ்துமா. லாஸ்ட் ஒன் கான்ஸ்டிபேஷன். இப்போ கான்ஸ்டிபேஷனுக்கு நிறைய ஆட் வருது. 15th one கான்ஸ்டிபேஷன். அதுக்கான ஆப்ஷன் பாருங்கள், ஈயில் இருக்குது. இஸ் எ டிசீஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். மோஷன் போகாது. பாட்டி தாத்தாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோஷன் போகாது. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ சாப்பிட்டுட்டு படுத்துப்பாங்க. அவங்களால முடிஞ்ச சின்ன வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது மோஷன் அதிகம் போகாது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டில் தூங்கும்போது கான்ஸ்டிபேஷன் டேப்லெட் போட்டுட்டு தூங்குனாங்கன்னா நெக்ஸ்ட் டே மோஷன் ஃப்ரீயாக போயிடும். ஸோ கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா மோஷன் போகாது. டிசென்ட்ரி அப்படின்னா லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு நிறைய ஆட் வருது. பிரகாஷ்ராஜ் அங்கிளே வராரு. ஏதோ காயம் டேப்லெட்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கான்ஸ்டிபேஷனுக்கான ஆடு. ஸோ மோஷன் வராமல் இருக்கிறது தான் கான்ஸ்டிபேஷன். இந்த டிசீசஸை நீங்கள் படித்து தான் ஆகணும். இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த டிசீஸான நேம் மட்டும் நான் திரும்ப ஒரு தடவை ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் மலேரியா, செகண்ட் ஒன் பிளேக், தேர்ட் ஒன் இஸ் ஸ்மால் பாக்ஸ், ஃபோர்த் ஒன் நிமோனியா. அந்த பி வந்து சைலண்ட் வேர்டு, நிமோனியா. ஃபிஃப்த் ஒன் இஸ் டியூபர்க்ளோசிஸ். சிக்ஸ்த் ஒன் லியூக்மியா. செவன்த் ஒன் ட்ரக்கோமா. ஆர்த்ரிட்டிஸ். 9th one meningitis, diphtheria, headache, dysentery, pyorrhea, asthma, constipation. ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஓவர். ஃபஸ்ட் லெசனுக்கு கொஞ்சம் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லெசனை மெமரி பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.